நண்பர்களை சந்திக்க சென்ற குழந்தை வீடு திரும்பாவிட்டால் பெற்றோர்கள் சந்திக்கும் மன நெருக்கடி விவரிக்க முடியாத ஒன்று. சென்னை எம்ஜிஆர் நகரில் அப்படி ஒரு குடும்பம் நெருக்கடியில் சிக்கி தவிக்கிறது. அந்த பதிவை பார்க்கலாம். 15 வயது கோகுலக்கண்ணன் காணாமல் போய் 20 நாட்கள் ஆகிவிட்டன. சென்னை எம்ஜிஆர் நகரை சேர்ந்த கோகுலக்கண்ணனின் குடும்பத்தார் கண்ணீர் வெள்ளத்தில் மிதந்து கொண்டிருக்கிறார்கள். கோகுலக்கண்ணன் சுற்றிச் சுழன்று அமர்க்களம் செய்து மகிழ்ந்த அவர்களுடைய வீடு தற்போது வெறிச்சோடி காணப்படுகிறது. தனியார் பள்ளியில் 8ஆம் வகுப்பு தேர்ச்சிக்கு பிறகு 9ஆம் வகுப்பு படிப்பிற்காக அரசு பள்ளியில் கோகுலக்கண்ணன் சேர்க்கப்பட்டார். ஓட்டப்பந்தயத்தில் பல பதக்கங்களை வென்ற கோகுலக்கண்ணனின் கால்கள் இப்போது எங்கு ஓடிக்கொண்டிருக்குமோ என ஏங்கி தவிக்கிறார் அவருடைய தாயார். 2ஆம் தேதி எங்கள் வீட்டுக்காரும் என் பையனும் போய் டிசி வாங்கிட்டு வந்தாங்க. டிசி வாங்கிட்டு வந்து வச்சுட்டு சரி சாமி கும்பிட்றா அப்படின்னு சொன்னேன். சாமி கும்பிட்டான் சார். சாமி கும்பிட்டுட்டு படுத்துட்டு நான் கொஞ்ச நேரம். அப்புறம் என்ன யோசனை பண்ணான்னு தெரியல. நான் போய் ஃப்ரெண்டுங்களை பார்த்துட்டு வரேம்மா அப்படின்னு சொன்னேன். டே நான் வேலைக்கு போகணுண்டா, நீ இப்போ போகணுன்னா இல்லைம்மா நான் பார்த்துட்டு நீ வந்துடுற, நீ வேலைக்கு போமான்னு சொன்னான். எனக்கு நான் என்ன வேலைக்கு கிளம்பி போயிட்டேன் சார். நான் 12 மணிக்கு வீட்டை விட்டு போயிட்டு அதுவும் பிற்பாடு அவன் எத்தனை மணிக்கு போனான்னு எனக்கு தெரியாது. நாங்கள் போயிட்டு ராத்திரி 10 மணிக்கு வந்தால் என் பிள்ளையை காணோம்னு சொல்லிட்டு நாங்கள் 3ஆம் தேதி வரைக்கும் தேடணும் சார். தேடின உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு கன்வென்ட் கொடுத்தாங்க. 3ஆம் தேதி ஒரு 4 மணிக்கு போயிட்டு கன்வென்ட் கொடுத்தாங்க. கொடுத்துட்டு வந்து அதுலேருந்து நாங்கள் தேடுறோம் சார். போலீஸ் வந்து எங்களை யாரும் விசாரிக்கவும் இல்லை. காணாமல் போய் 20 நாட்கள் ஆகிவிட்ட நிலையில் காவல்துறையின் விசாரணை இன்னும் தீவிரப்படுத்தப்பட வேண்டும் என்று குடும்பத்தார் வருந்துகின்றனர். இதுவரைக்கும் எந்த க்ளூவுமே கிடைக்கல. ஏதாவது க்ளூ மூலியமா அவங்க கண்டுபிடிச்சி கொடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நாங்கள் ஒரு சில விஷயம் சந்தேகப்படுறோம். என்ன பண்ணுறோன்னா அவனுக்கு வந்து ஃபேஸ்புக் அக்கௌண்ட் இருக்குது. அது மூலியமாக ஏதாவது பண்ண முடியுமான்றதை அவங்க நடவடிக்கை எடுக்கலாம். இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி நிறைய வளர்ந்துடுச்சு. இது மூலிமா ஏதாவது பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். ஒரு 2-3 பசங்களை வந்து போலீஸ் ஸ்டேஷனில் கூப்பிட்டு விசாரிச்சிருக்காங்க. அவங்களோட காலர் ஐடியை வச்சு அவங்க என்னென்ன கால்ஸ் அந்த காணாமல் போனதுக்கு முன்னாடி ஒரு வாரம் என்னென்ன பேசியிருக்காங்கன்னு செக் பண்ணலாம். ஏன்னா அவங்க ஏதாவது பிளான் மூலியமாக போயிருக்கானா அப்படின்றத பற்றி அவங்க தேடலாம். ஓட்டுநர் பணியில் அப்பா, ஹோட்டல் வேலையில் அம்மா, வறுமையின் காரணமாக உடன் பிறந்த சகோதரிகளும் பணியில், இப்படி தினசரி வாழ்க்கை போராட்டத்திற்கு மத்தியில் தன் மகனும் காணாமல் போயிருப்பதால் இடிந்து போய் அமர்ந்திருக்கிறார் கோகுலக்கண்ணனின் தாயார். இந்த தாயின் உருக்கமான வேண்டுதலை சமூகம் கேட்டு உதவ வேண்டும் என்பதே பாதிக்கப்பட்டவர்களின் கோரிக்கை. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் ஆனந்தன்.